அவரோட ஒர்க் அவுட் வீடியோ ஒன்று பார்த்தேன் நான். டம்மன் ஒர்க் அவுட் பண்ணி டம்பிள்ஸை தூக்கி போட்டு போனார். அதை எடுத்து நான் என் ட்ரெயினருக்கு அமிச்சேன். இவர் இப்படி பண்ணுறாருன்றதுனாலே நீ என்ன ஒர்க் அவுட் பண்ண சொல்லி டார்ச்சர் பண்ணாத, அவரு தான் அப்படி பண்ணுவார், நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றத சொல்லுவேன் நான். உங்களுடைய உழைப்பு தெரியும்னு. விட்டு கொடுக்காமல் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அவர் விட்டு கொடுக்கவே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் வெற்றியாக பார்க்குறேன். பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் இதெல்லாம் வரும் போகும். அது அந்தந்த படமும் டீமும் அந்தந்த நேரத்தில் வர ரிலீஸ் டைம் கூட இருக்கலாம், அதெல்லாம் தான் டிசைட் பண்ணோம். ஆனால் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு ரியல் பவர்னு நினைக்கிறேன். நான் சாரை வந்து அவனிவன் அப்போ நான் தான் ஹோஸ்ட் பண்ணேன். நான் சார் வந்து விஜய் டிவியில் ஒரு இன்டர்வியூக்காக வந்திருந்தாங்க. நான் ரொம்ப பயந்து தான் அதை ஹோஸ்ட் பண்ணேன். அந்த வீடியோவை எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா கூட, சார் எப்படி சார் கேள்விலாம் என்ன மாதிரி சார் கேட்கணும் அப்படின்னு கேட்கும்போது, அது நீங்கள் கேளுங்க, கேட்குறத பொறுத்து அப்படின்னாரு. ஸோ எனக்கு வந்து ஒரு ஹெட் மாஸ்டர்கிட்ட கூட நான் அவ்வளோ பயந்தது கிடையாது. அந்த மாதிரி பயந்து தான் அந்த இன்டர்வியூ பண்ணேன். பட் அப்படி இல்லை, ரொம்ப கேஷுவலாக ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க. நிறைய மித்து இருக்குது, இப்படி இருந்தால் அது ஒர்க் ஆகாது, அந்த மாதிரி நிறைய மித்தை வந்து உடைச்சது வந்து பாலா சாருடைய படங்கள். பாலா சார் மாதிரி இங்கே இருக்கிற பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம். நான் கடவுள் படம் பார்த்துட்டு அது கொடுத்த மிரட்சி வந்து இன்னும் பெருசு. எனக்கு அதை விட சூப்பராக இருந்தது வந்து மணி சார் வந்து பாலா சார் பற்றி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. நான் அந்த படத்தை பார்த்துட்டு வியந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ மணி சார் மாதிரி ஒருத்தர் வந்து அவருடைய ஒர்க்கை பார்த்து மிரண்டு போகிறாங்கன்னா, நான் ஒரு சாதாரண ஒரு ரசிகன் நான். அப்போ எனக்கு அந்த இம்பேக்ட் எப்படி இருக்குன்றதை சொல்ல முடியும். ஸோ இந்த நிகழ்வில் பாலா சாரோடைய இந்த 25 ஆண்டு காலம் இந்த பயணம், அவர் தமிழ் சினிமாவில் செய்த அச்சீவ்மெண்ட்ஸ், அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்ல நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமை. பிஹைண்ட் நோட்ஸ் பெருமையுடன் தயாரித்து வழங்கும் மூன் வாக் மியூசிக்கல் நைட் ஜனவரி 4 ஞாயிறு மாலை 4 மணி அளவில் சத்யபாமா யூனிவர்சிட்டி சென்னையில் நடைபெற உள்ளது. உங்கள் டிக்கெட்ஸை புக் மை ஷோ, டிஸ்ட்ரிக்ட் டிக்கெட் 9 மற்றும் கின் ஆப் ஹலில் ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர், வெப்சைட் மூலமாக புக் செய்வோம். See you there.